வெல்கம் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சம்மருக்கான ரெசிபி குளு குளு ஸ்னோ கேக். அவ்வளோதான், சூப்பர் ஃப்ளஃபி, அப்படியே ஜிகிலியாக இருக்குது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எனக்கு அந்த ரெசிபி கேட்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்காக, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும், உங்களை மாதிரி உள்ள ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்காகவும் இந்த ரெசிபியை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஒன்லி இந்த கூலிங் ப்ராசஸ் மட்டும் 4 hours எடுத்துச்சு. அது தவிர ரொம்ப ரொம்ப ஈஸியானது, கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு 2 கப் மில்க், காய்ச்சின பால் எடுத்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் 2.5 டேபிள் ஸ்பூன், இப்போது நம்ம இதை லம்ப்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணுவோம். அப்புறம் அது கூட 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுடலாம். அப்புறம் நமக்கு இதில் இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா கோகோனட், டெசிகேட்டட் கோகோனட்டுன்னு நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷான தேங்காயை திருவி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை ஒரு ஹாட் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். நல்லா கொதிக்க விடணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும்.
இது நல்ல திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ கீழே இறக்கி வச்சு கூலாக்கிட்டு ஒரு 5 to 10 minutes லைட்டாக ஒரு கூலாக்கிட்டு நம்ம வந்து மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கோகோனட் அண்ட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மோல்டு இருந்தால் அந்த மோல்டில் இதை ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு மோல்டு இல்லைன்னா சின்ன சின்ன ரவுண்டு கப் எதுவாக இருந்தாலும் அதில் கூட ஊற்றலாம். ஊற்றி நம்ம இதை 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இதோட நடுவில் செரி ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் 4 to 5 hours. 4 to 5 hours கழித்து நல்லா அழகாக மோல்ட்லேருந்து இப்படி அழகாக நம்ம பிரித்து எடுக்கலாம். இப்போது இந்த பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட் கொஞ்சம் வச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த மோல்ட்லேருந்து இதை பிரித்து எடுக்கிறேன். இப்படி எடுத்து இதை நல்லா இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் திருப்பி விட்டுடலாம். ஸோ இந்த கோகோனட்டில் நம்ம திருப்பி விடும்போது தான் இட் கிவ்ஸ் யூ அ ஸ்னோ கேக் அப்பியரன்ஸ். ஸ்னோ கேக் மாதிரி ஒரு அப்பியர் வந்து நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கோகோனட்டில் கடைசியில் நம்ம வந்து 4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம்
மோல்ட்லேருந்து பிரித்து எடுத்து இந்த மாதிரி கோகோனட்டில் டிப் பண்ணி வச்சிடணும். ஸோ இது ரொம்ப எம்மியான ஈஸியான கேக்கு. 4 hours ஃப்ரிட்ஜில் வைக்கிற டைம் மட்டும்தான். அவ்வளோதான், நம்ம எம்மியான ஸ்னோ கேக் ரெடி. பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது. எனக்கு டிசைன் பண்ணும்போதே, அது டெக்கரேஷன் பண்ணும்போதே அவ்வளோ நாக்கில் எச்சி ஊறிச்சு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சம்மர் டயத்தில் இது வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஸ்வீட்டு. ஸோ இது எப்படி, இதை நம்ம என்ன பண்ணியிருக்கேன், இதை நானே டேஸ்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். டன்டடாய். இப்போ இந்த சம்மரில் இந்த குட்டீஸ்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லா குட்டீஸ்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உள்ள செரிக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் பண்ணலாம். ஸோ சம்மருக்கு ஏற்ற ஒரு கேக்கு. சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்துச்சு. இருங்க, நான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நான் கட் பண்ணால் நடுவில் நம்ம வந்து செரி வச்சோம் இல்லையா, அந்த செரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குட்டீஸ்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செரிக்கு பதிலாக ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம், முதல்ல வச்சோம் லிச்சி ஆட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம்.